எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். என்னடா முன்னாடிலாம் திருச்சிற்றம்பலம்னு ஆரம்பிப்பேன், இப்போ விநாயக பெருமானை வணங்கி ஆரம்பிக்கிறேன்ட்டு நினைக்கலாம் நீங்கள். விநாயக பெருமான் தான் சைவத்தில் முதல்ல வணங்கி எந்த செயலானாலும் எந்த காரியமானாலும் துவங்க வேண்டிய தெய்வம். இதை முருகனும் உறுதிப்படுத்துகிறாரு. கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுத சொல்லும் பொழுது அவரே அடியெடுத்து கொடுத்துருக்காரு. அதில் திகட சக்கரம் அப்படின்ட்டு விநாயக பெருமானை தொழுது ஆரம்பிக்குமாறு அவர் எடுத்து தராரு. அடுத்தது சிவபெருமான் முப்புறங்களை எரிக்க புறப்பட்ட பொழுது விநாயக பெருமானை வணங்கி ஆரம்பிக்காததால் அதில் தடை ஏற்பட்டதாகவும், பிறகு விநாயக பெருமானை வணங்கி அந்த முப்புறங்களை எரித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இதனால் விநாயக பெருமானை நாம் வணங்கி ஆரம்பித்தோம். அடுத்தது இதில் பல குழப்பங்கள் கூட வரலாம். இதுவரைக்கும் சிவம் சிவம் ஒரே தெய்வம் அப்படின்ட்டு பேசிட்டு வந்த நீ விநாயக பெருமான் முருகன் அப்படின்ட்டு பேசுகிறிய அப்படின்னு நினைக்கலாம். விநாயக பெருமான், முருகன், சிவம், அடுத்தது சக்தி, இவையெல்லாம் ஒரே தெய்வம்தான். ஒரு எடுத்த காரியத்தை முடிக்கும் பொருட்டும் அது எந்த வகையான காரியம், அது எப்படி எந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அதை முடிக்க வேண்டும், அதற்காக ஒவ்வொரு பரிமாணம் கொள்கிறான் இறைவன். அந்த வெவ்வேறு பரிமாணம்தான் விநாயகன், முருகன், சக்தி. இந்நால்வரும் ஒரே தெய்வம்தான், ஒரே ஆற்றல்தான். ஒரு செயலை செய்து முடிக்க ஒரு பரிமாணம் எடுக்கும் பொழுது அது எந்த பரிமாணம் எடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை யூகித்து அந்த பரிமாணம் எடுக்கிறான். ஒரு வரலாற்றில் முருகப்பெருமானாக அவதாரம் செய்கிறான், ஒரு வரலாற்றில் சக்தியாக, ஒரு வரலாற்றில் விநாயகனாக, ஒரு வரலாற்றில் தானே சிவமாகவே நேரடியாகவே வருகிறான். இந்நால்வரும் ஒரே ஆற்றல்தான், சிவமே தான். அதனால் எந்த குழப்பமும் வேண்டாம். சிவம், சக்தி இவர்களுடைய முதற் பிள்ளை விநாயக பெருமான், இரண்டாவது பிள்ளை முருகப்பெருமான். இப்படி குடும்பமாக நாம் அதை புரிந்து கொள்ளுதல் எளிது. ஆனால் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று நாம் யோசித்து கொள்ளாமல் அதை ஒரே சிவம்தான் இப்படியாக தனது சக்தியை வெளிப்படுத்துகிறது என்று புரிந்து கொண்டால் எளிதாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம எதை பற்றி சற்று சிந்திக்க போகிறோம்னா, தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பற்றி பார்க்க போகிறோம். தற்பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் எப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று செவ்வனே நடத்தி வருகிறார். அடுத்தது பல வீடியோக்கள், பதிவுகள் வலைதளங்களில் உலாவி கொண்டு வருகின்றன. அது என்னென்னா, அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரதன் பண்டிட்டு கூட விஜய் தான் முருகன் அவதாரம், இவர்தான் இனி தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகை ஆளப்போகிறார், அவரால் பல மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராரு. இது குறித்தும் இதில் உள்ள உண்மைகள் குறித்தும். அடுத்தது தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பில் மயிலாடுதுறை சேர்ந்த வைத்தீஸ்வரன் கோயிலை சார்ந்த நாடி ஜோதிடர் சிவசாமி என்பவர் நாடி ஜோதிடத்தில் சிவமே எடுத்து கொடுத்ததாக ஒரு நாடியை படித்து அதில் பொருள் கூறினார். அதில் என்ன கூறினார்னா, அந்த தினமலர் யூடியூப் வலைத்தளத்தில் அந்த இது வந்திருக்கு, அந்த வீடியோ. அதை போய் வேணால் பாருங்கள். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் என்ன வரும்னா, நிறைய கூட்டு வழி, சபையின் வெற்றி அப்படின்லாம் நிறைய வரும். அப்புறம் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன வந்ததுன்னா, நாடாள்வான் இளைய மகன் எந்த நாசி, தெய்வீகம் ஆளவரும் அருளே வெல்லும், அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, இப்படிலாம் வரிகள் வரும். திரும்ப அந்த நாடி ஜோதிடத்தில் நாடியில் வந்த அந்த பாடல் வரிகளை திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 3 வரிகள் முக்கியமாக அதில் இருக்குது.
என்னென்னா, நாடாள்வான் இளைய மகன் எந்தன் ஆசி, சிவபெருமானே தனது இளைய மகனான முருகன் நாடாள்வான் அப்படின்னு ஆசி வழங்குறாரு. அடுத்தது என்ன, அடுத்த வரி என்னன்னா, அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி. இப்போ கலியுகத்தில் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்ட்டு தெரியும். பல பழக்க வழக்கங்களும் இயற்கைக்கு மாறாக இருக்குது. இயற்கைக்கு புறமான செயல்கள் நடைபெற்று வருகிறது உலகமெங்கும். நாம் இயற்கையை அழிச்சிட்டு செயற்கையான ஒரு வாழ்வை ஒரு தற்காலிக இன்பத்துக்காக நாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதற்காக உலகம் சுரண்டு கொண்டு இருக்குது. உலகத்தை அப்படி நம்ம மாற்றி ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அல்லல்னு சொல்கிறாரு. அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, தெய்வீகம் ஆளவரும் அருளே வெல்லும் அப்படின்னுட்டு அந்த பாடல் முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சிவசாமி நாடி ஜோதிடர் என்ன சொன்னார்னா, இளைய மகன் என்பது முருகன். அப்போ முருகன் பேர் கொண்டவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. அது தெய்வீகமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார். அப்புறம் தேர்தல் முடிவு அறிந்த பிறகு, வெளியான பிறகு நாம் தான் அதை சரியாக புரிஞ்சிக்கல. இளைய மகனுங்கிறது உள்ளதுலேயே இளையவர் தான் வரப்போகிறத நாடி ஜோதிடம் சிவபெருமான் நாடியில் சொல்லியிருக்காரு. நாம் தான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு திரும்பவும் திருத்தி அதை சொன்னார். நான் ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் பொழுதே, ஃபஸ்ட்டில் அந்த பாடலை படித்து ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே அது சொல்லும் பொழுதும், அவர் சொல்கிற இளைய மகன் இவர் கிடையாது, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது, அது முருகன் தான் அவதாரம் செய்ய போகிறாரு, முருகன் தான் ஆள போகிறாரு அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அடுத்தது விஜய் வந்த பிறகு அவர் மாற்றி இளையவன்னா உள்ளதுலேயே வயது குறைந்த ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் தான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு திருத்தி சொன்னார். இதுவும் பிழை தான். இதை அடுத்த வருஷம் 2027 நம்ம கரெக்டாக முருகனே வந்து தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உலகத்தையும் ஆளும் பொழுது நாம் பார்க்க போகிறோம். அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நாடியில் சிவபெருமானே நாடியில் என்ன எடுத்து சொல்லியிருக்காருன்னா, நாடாள்வான் இளைய மகன் எந்த நாசி, அவருடைய முருகப்பெருமான், அவருடைய இளைய மகனான முருகப்பெருமானே நம்ம தமிழ்நாட்டை ஆள வர போகிறத கரெக்டாக சொல்கிறாரு. அடுத்தது 2வது வரி என்னென்னா, அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி. மீண்டும் ஆட்சின்ட்டு வருது பாருங்கள். அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி. மீண்டும் ஆட்சினா ஏற்கனவே ஆண்டவங்க தான் மறுபடியும் ஆள வரப்போகிறாங்க. இந்த ஒரு வார்த்தை அதை கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ விஜய் ஏற்கனவே முதலமைச்சர் ஆயிருக்காரான்ட்டா இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ விஜயை சொல்லவே இல்லை. மேலும் அவர் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தொடங்கி தான் தனது பதவியேற்பை தொடங்கினார். முருகனுக்கு ஏன் அந்த ஜோசப்புங்கிற வார்த்தை தேவைப்படுதுன்னு பார்க்குறவங்க புரிஞ்சிக்கலாம். முத்தமிழ் கடவுளான தமிழ்நாட்டின் தமிழ் கடவுளான முருகனுக்கு இங்கே கொட்டி கிடக்கிற நம்ம தமிழ் சைவத்தில் இல்லாத அவ்வளவு ஞானங்களாக வெளியிலேருந்து போய் கிடைக்கிது. அவர் ஜோசப்னு பேரை மாற்றி வச்சுக்கிற போகிறாரு. நீங்கள் வந்து அதை யூகித்து அறிஞ்சிக்கணும். நான் நேரடியாக அதை சொல்ல முடியாது. அடுத்தது அல்லலது தான் நீங்கள் மீண்டும் ஆட்சி. மீண்டும் ஆட்சின்னா விஜய் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. மீண்டும் ஆட்சின்னு அதில் வருது. அப்போ ஏற்கனவே ஆண்ட ஒருவர் தான் மறுபடியும் ஆள வரப்போகிறார். இது நாஸ்டாடமஸ் குறிப்பிலையும் இருக்குது. என்னென்னா, உலகாண்ட இனம் மறுபடியும் உலகாளும் அப்படின்ட்டு. அடுத்தது முருக யுகம் வரப்போகுது அப்படின்ட்டு 4-5 வருஷமாகவே கேரளாவை சேர்ந்த தமிழ் மீது பற்றுக்கொண்ட, முருகன் மீது பற்றுக்கொண்ட ரெஜித் என்பவர் சொல்லிகிட்டே வர்றாரு. முருக யுகம் தொடங்க போகுது, லெமுரியா கொண்டம் வரப்போகுது, உலகம் முழுக்க இனி தமிழ் பரவ போகுது, முருகன் வந்து இந்த உலகத்தை ஆள போகிறான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதையும் இங்கே பொருத்தி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது லால்குடி, அவர் பேர் மறந்துட்டேன், லால்குடின்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு ஜோதிடர், லால்குடி கோவிந்தராஜனோ இல்லை என்னன்னு தெரில, அந்த ஜோதிடர் ஓரளவு துல்லியமாக கணிப்பு சொல்லியிருந்தார். தேர்தல்
தேர்தலுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பிலையும் சொல்லியிருந்தார். யாருன்னா ஒரு நடிகர் ஆழ்வார். அந்த ஆட்சி நிலைக்காது. ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த ஆட்சி கலையும். மறுபடியும் ஒரு ஆட்சி அமையும். அதுதான் நிலையான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்கிறது கரெக்டு. நானும் அதே தான் சொல்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி 2027 ஒரு ஆட்டம் காணும். ஆட்சி கவிழும். ஆட்சி கவிழ்ந்து மறுபடியும் ஒரு நிலையான ஆட்சி முருகப்பெருமானால் அமைக்கப்படும். அந்த ஆட்சி தான் நிலையான ஆட்சியாக இருக்கும். அது ஆட்சி செய்வது யாருன்னா முருகன் தான். இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேன், சிவமே ஆட்சி செய்ய போகிறாரு, சிவமே ஆட்சி நேரடியாக வந்து இந்த மண்ணுலகத்தில் ஆள போகிறாரு, வரப்போகிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவம் வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லி வந்தேன். இப்போ என்ன முருகன்ட்டு மாற்றி பேசுகிற அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். இப்படி சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் சூரபத்மனுங்கிற அசுரன் அழிஞ்சான். என்னென்னா, சூரபத்மன் வரலாறு உங்களுக்கு தெரியும். கந்தன் கருணை படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிய வரும். கந்த புராணத்தை முழுமையாக நம்ம படித்து புரிஞ்சுக்கிறத விட அந்த கந்தன் கருணை படம் பார்த்தா ஓரளவு அவுட்லைன் நம்மளுக்கு புரிய வரும். என்னென்னா, சூரபத்மன் வந்து சிவபெருமான்கிட்ட சிவன் அல்லாது வேறு சக்தியால் தனக்கு அழிவில்லாத தன்மை வேண்டும், வெவ்வேறு வரங்கள் வேண்டும்னு வாங்கிப்பான். நிறைய அட்டூழியங்கள் செஞ்சு தேவர்களையெல்லாம் துன்புறுத்துவான். தேவர்கள், பிரம்மன், இந்திரன், திருமால் எல்லோரும் போயிட்டு முறையிடுவாங்க சிவபெருமான்கிட்ட. நீங்கள் தான் வரம் கொடுத்தீங்க, உங்கள் சக்தியால் தான் அவனுக்கு அழிவுன்னு, அதனால் எங்களால் அவனை அழிக்க முடியல, அவன்கிட்ட எல்லோரும் தோற்று போயிட்டோம், எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறான், அவனை அழித்து எங்கள் வாழ்வை மறுபடியும் இன்பமயமாக நீங்கள் தான் ஆக்கி தரணும் அப்படின்ட்டு வேண்டும் பொழுது, அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. எனது சக்தியான முருகப்பெருமான் அவதாரம் நிகழ உள்ளது. அது நிகழ்ந்த பிறகு முருகப்பெருமான் சூரர்களை வதம் செய்வான். பிறகு உங்கள் துன்பங்கள் தீரும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வரலாறு. முருகன் சிவனோட நெற்றிக்கண்லேருந்து வந்தது, சரவண பொய்கையில் வளர்ந்தது. அதுக்கப்புறம் சூரனை வதம் செய்ய போகும்போது சூரன் வந்து தவறாக புரிஞ்சிப்பான். என்னன்னா, சிவனால் தான் எனக்கு அழிவு, அவர் சக்தி என்று வேறு யாராலும் எனக்கு அழிவு இல்லை, நான் வரவன் வாங்கிட்டேன், இந்த முருகப்பெருமான் யார், சின்ன பையன் சுண்டைக்கா, இவனை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அசட்டு தைரியத்தில் ஒரு யோசிக்காமையே ஒரு முட்டாள்தனமான முடிவெடுப்பான். முடிவெடுத்துட்டு போர்க்காலத்தில் முருகப்பெருமானால் இவரது படைகள் அழிக்கப்பட்டு சூரபத்மன் நிராயுதபாணியாக நின்று முருகன் ஒரு வாய்ப்பு தருவார், நீ போயிட்டு ஆயுதங்களோடு வா, திருந்தனா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் யோசித்து பார்ப்பான் தன்னோட தவறை. முருகன் வேறு சிவன் வேறுன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சிவன் தான் இப்போ முருகனாக ஒரு வடிவத்தில், வேறான வடிவத்தில் வந்திருக்கு. சிவன் வேறு முருகன் வேறு இல்லை அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுப்பான்னா, கையறு நிலையாக ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக முருகனால் எல்லா படைகளும், தன்னுடைய படைகள், அசுரப்படைகள் அழிக்கப்பட்டு முருகன் போயிட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான், நீ போயிட்டு திரும்பி வா இல்லை திரும்பி வா போருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவனுக்கு முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை அப்படின்னு புரியும். அதுபோல தான் நான் சிவமே வரப்போகுது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லி வந்தேன். சிவத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் வேறுபாடு கிடையாது. சிவமே இன்னொரு பரிமாணம் எடுத்து வருவது தான் முருகப்பெருமான். அதனால் நான் சொன்னதில் எந்த பிழையும் இல்லை. முருகப்பெருமானும் சிவன் தான். அதனால் நான் சிவம் வரப்போகிறாருன்னு சொன்னது இப்போ முருகன் வரப்போகிறாரு. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், சக்தி, சிவம்லாம் வெவ்வேறு தெய்வங்கள் இல்லை, எல்லாம் ஒன்று தான் நான் சொல்லி ஆரம்பித்தேன். அடுத்தது கேரளாவை சேர்ந்த ரிஜித் அவர்கள் வீடியோ நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். முருகயுகம்ன்ற டைட்டிலில் போட்டிங்கன்னா அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, முருகப்பெருமான் தனக்கு என்னென்னலாம் செய்ய சொல்லியிருக்காரு, தான் வரப்போகிற தன்னோட ஆட்சி நிகழப்போகிறத பற்றி போய் பாருங்கள். நான் பல வருஷமாக சொல்லிட்டு வரேன், ஆண்டவன் ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் நிகழ இருக்குது. அவர் ஆளுகைக்கு கீழே இந்த உலகம் வரப்போகுது. எல்லா தீமைகளையும் ஒழியும்.
பாவங்கள் செஞ்சவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அரசியலில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் அரசியல் தலைவர்கள், அட்டூழியம் செஞ்ச அரசியல் தலைவர்கள், அதை கட்டுப்படுத்த தவறிய காவல் அதிகாரிகள், அடுத்தது பொய் சாட்சியம், பொய் சொல்லி தீயவர்களை காப்பாற்றிய வக்கீல்கள், அவன் சொல்கிறது வக்கீல் அவங்க சாட்சி எல்லாம் சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சும் நிரபராதியை தண்டித்து குற்றவாளிகளை காப்பாற்றிய நீதிபதிகள், காசுக்கு கூலிக்கு கொலை பண்ணுற நிறைய தீய சக்திகள், தீய மனிதர்கள், கூலிப்படைகள், இன்னும் பல வட்டாரங்களில் பல துறைகளில் பல தீய சக்திகள், தீய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை வரப்போகுது, தண்டனை கொடுக்க போகிறான் வந்து இறைவன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதற்கான அந்த ஆட்சி மாற்றம் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச்சில் தொடங்க இருக்குது 2027. அதில் தொடங்கி இந்த தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்று வரும் ஆட்சி கவிழ்க்கப்படும். அது மறுதேர்தல் வருதா இல்லை கவர்னர் ஆட்சி கொஞ்சம் காலம் வருமா, அதெல்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலோ அல்லது இருக்கிற எம்எல்ஏக்கள் சேர்த்து முருகன் தான் ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பாரா, அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியாது. அது என்னென்னா தற்பொழுது நடந்து வரும் ஆட்சி கவிழ்ந்து முருகப்பெருமான் ஆட்சி அமைப்பார் 2027. அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிடும். பிப்ரவரி மார்ச்லேயே 2027 பிப்ரவரி மார்ச்லேயே அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிடும். நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் மறுபடியும் முன்னொரு காலத்தில் தேவர்களை காக்க சூரர்களை வதம் செய்ய வந்த முருகப்பெருமான் மீண்டும் அல்லலை ஒழிக்க பூமியில் அவதாரமாகி ஆட்சி செய்ய போகிறாரு. நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. உங்களுடைய எதிர்வாதத்தையும் கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.